ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. என்னோடய வீடியோஸில் வந்து என்னென்னா மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. கஷ்டத்திலே இருக்கணும், இப்போ என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அதை சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன உங்களுக்கு எதிராக நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தெரியணுமா இல்லையா? கஷ்டம் இருக்குது, என் லைஃப்பில் கஷ்டமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில அப்படிங்கிற ஒரு கார்டு. நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன், சேனல் ஆகுது சொல்கிறேன். அந்த விஷயந்தான் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுங்கிறது யார் சொல்லணும் சொல்லுங்கள்? அப்போ அந்த விஷயம் பற்றின ஒரு டாக்கு தான் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வெளியில் வரணும் இல்லைங்களா? நமக்கு முக்கியம் என்னங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு வந்து லைஃப்பில் வந்து கஷ்டம் தொடர்ச்சியாக வருது, நான் எப்படி வெளியில் வர்றது? அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கணும். நான் கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு, இப்படி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க ஏமாற்றிட்டாங்க, இதே வந்து சொல்லும்போது இதுதான் நீங்களே உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? அதை ஃபேஸ் பண்ணுறவங்க தானே இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா? அப்போது அதுலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு விஷயம் தான். மோஸ்ட்லி வந்து என்னோடது கார்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நேரம் வந்து சொல்ல கேட்டு இது செவி வழி தொடு சிகிச்சை தான். உங்களுக்குள்ள ஆழமாக என்னுடைய ஆன்மா பேசுகிற அத்தனை மொழிகளும் உங்களோட ஆன்மா கேட்குது. நீங்கள் மைண்டில் வந்து என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இவங்க வந்து என்னமோ பேசுகிறாங்க, அது வந்து எனக்கு இப்போதைக்கு என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்களோட ஆன்மா வந்து அதுக்கு உண்டான வழிகள் வந்து அதுக்கிட்ட இருக்குது. நான் இப்போ பேச உங்கள் ஆன்மாவை தான் என்னோடய பேச்சு போய் டச் ஆகும். யாருக்கு அப்படின்னா பல மாதம் பல வருஷம்னா அந்த 1 இயராக ஒரு 8 to 9 மந்த்தாக நீங்கள் வந்து 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க மேம், நான் 2-3 நாளில் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறேன், நிறைய சேஞ்சஸ் ஆகுது, நிறைய நம்பர்ஸ் பார்க்குறேன், நிறைய கனெக்ட் ஆகுது, எனக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகுது. முன்னெல்லாம் நான் அப்படி இல்லை, உட்காந்து உடஞ்சிருவேன், அழுதுட்டுருப்பேன். இப்போ வந்து எனக்கு டிவைனோட அந்த ஒரு அவங்களோட கைடன்ஸு, அவங்களோட ப்ரொடெக்ஷன் எனக்கு கிடைக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து கடவுள் காட்டுறாங்க, கடவுள் உங்கள் முன்னாடி இதெல்லாம் காட்டுறாங்கங்க அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன ஆகுது, அவங்க அதை பார்க்கும்போது ஆமாம் கடவுள் அவங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நான் நேரில் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பதிலாக கிடைக்குது. புரியுதுங்களா? நமக்கு தேடுற பதில் நமக்குள்ளேயும் இருக்குது. நமக்கு உள்ளே வந்து போய் பார்க்க முடியாதனால தான் நமக்கு நிறையா வந்து வெளியில் வந்து புலம்பிகிட்டே இருக்கோம். வெளியிலையும் கடவுள் வந்து காட்டுறாங்க, வெளியிலையும் பாரு நான் இருக்கேன், உனக்கு சயின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ். நிறைய பேர் வந்து டேரோ கார்டு தான் பார்க்கணும் அப்படின்னா வேறு நிறையா வந்து இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது. அங்கே நிறைய டேரோ கார்டாக விரித்து வச்சுட்டு நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் இப்போ கரண்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனாலையோ அல்லது ஃபீலிங்ஸ் நிறைய உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுவும் சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா உங்களை வந்து ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க, இன்னும் வந்து உங்களை வந்து ஆமாம் நான் இந்த கஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து என்ன தெரியுமா பண்ணும், மைண்டு அந்த கஷ்டத்துக்குள்ளேயே உங்களை வந்து இருக்க அப்படியே அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப்டியான பிளேஸ்னு அங்கேயே வச்சுருக்க உதவும். அப்போது இந்த மாதிரி நம்ம ரீடிங் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க என்ன ஆகும், நமக்கு வந்து நம்ம ஒரு பாவப்பட்ட ஜீவன் மாதிரி அந்த ஒரு மைண்டு வந்து நம்மளை பேம்பர் பண்ணுற மாதிரி நம்மளை அந்த ஒரு ஸ்டேட்லேயே வச்சுக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் நான் எப்படி வெளியில் வந்து என்னோடய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணுறது இல்லைங்களா? நான் என்னோடய ரீடிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க தானே, இதுலேருந்து வெளியில் வரணும்னா கடவுள் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு, வெளியில் வந்துருங்க, இல்லைன்னா பயங்கரமான அடி விழுகும், அதுக்கப்புறம் திரும்ப அடி வாங்கிட்டு நம்ம திரும்ப அழுதுகிட்டே நிற்கிறதுக்கு நம்ம இங்கே வரல, அப்புறம் அவரே பிடிச்சி கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பண்ண வைப்பார், வலுக்கட்டாயமாக செய்ய வைப்பார். இந்த விஷயம் நீ செஞ்சே தான் ஆகணும், வீடு மாற்றியே தான் ஆகணும், இடம் மாற்றமாக இருக்கணும், மன மாற்றமாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி அவராக வலுக்கட்டாயமாக உங்களை செய்ய வைப்பார், செய்ய முற்படுத்துவார், புரிஞ்சுக்க வைப்பார். புரிஞ்சுக்கலைன்னா அவரே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த விஷயத்த நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்ஜி கிரியேட் பண்ணுவார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நமக்குள்ளே என்ன நடக்குது, இப்போது என் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மட்டும் வந்து முயற்சி பண்ணல,
கடவுளும் சேர்த்து முயற்சி பண்ணுறாங்க. நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இது தேவையில்லை இந்த கஷ்டம், இப்படி வா, இந்த பாதை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் வெளியில் வந்துடலாம். அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய ரீடிங் வந்து இருக்கும். ஏன்னா இது சேனல் ஆகிற மெசேஜ் நானாக வந்து படித்ததெல்லாம் கொண்டு வந்து ஒப்பிக்கல. எனக்கு இதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கே சப்ஜெக்ட் இருக்குன்னுலாம் தெரியாதுங்க. இது வந்து என்னோடய அனுபவ பாடம் தான். அந்த நேரத்தில் எது வருதோ நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். சில சமயம் கார்டை எடுக்கும்போது கார்டுக்கு மேலே நான் பேசுவேன் தான். அப்போது வந்து நிறைய பேர் வந்து சொல்லலாம், சொல்கிறவங்களுக்குலாம் வந்து அது வந்து நிறைய பேர் நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம நிறைய வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவங்க கிரிட்டிசிசம் பண்ணுறவங்களும் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கார்டு மட்டும்தான் அப்படின்னா நம்ம சேனலில் கார்டு மட்டும் கிடையாதுங்க. வேறு நிறைய சேனலில் கார்டு மட்டுமே அடுக்கி இதையே வந்து வேலையாக வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களோட மைண்ட் ஸ்டேட்டு, உங்களோட பர்சன் இந்த நேரத்தில் இது நினைக்கிறாரு, உங்கள் பர்சன் இந்த நேரத்தில் எந்திரிக்கிறாரு, உங்கள் பர்சன் இந்த நேரத்தில் இதை நினைக்கிறாரு, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, இந்த பக்கம் கவலைப்பட்டு இருக்காரு, இந்த மாதிரி சொல்கிற சேனல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே கதை மாதிரி வர்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிற சேனல்ஸ் இருக்குது. நம்மளோட விஷயம் எப்படின்னா, என்னோட சேனல் பொறுத்த வரைக்குமே போட்டு உடச்சிருவேங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அலங்கார வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பேசிட்டு டோப்பமைன் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து பேச வராது. உண்மை தான். எனக்கு ப்ராக்டிக்கல். எனக்கு இப்போ நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேணும், பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும். நான் என்ன பண்ணணும்னா, நான் கனவுலகளே உட்காந்துட்டே இருந்தேன்னா எனக்கு நிஜ வாழ்க்கைக்கு நான் எப்படி நான் இதெல்லாம் சரி பண்ணுறது? அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்கு வந்தால் தான் நான் ஆசைப்படுற விஷயம் நடக்கும். இங்கே நான் தான் களத்தில் இறங்கி செயல் பண்ணணும். புரியுதுங்களா? கனவு உலகத்திலே உட்காந்துட்டு என்னோடய பார்ட்னர் வந்து அதை நினைக்கிறான், இதை நினைக்கிறான், அடுத்த கட்ட மூவ் அவன் பண்ணுறான், இவன் பண்ணுறான்னு அவனே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன நான் பார்த்தா தான் இங்கே எல்லா விஷயமும் சரியாகும் இல்லைங்களா? அப்போ என்ன பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ அதுக்குண்டான விஷயம், அதுக்குண்டான தெளிவு நான் எடுத்ததுனால தான் என் லைஃப் மாறுனுச்சு. நான் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என் பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, என் பார்ட்னர் என்ன நினைக்கிறாரு, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரா, தூங்குறாரா, மனசில் நினச்சிட்டு இருக்காரா, இல்லை வேற ஒன்று நோக்கி ஓடிட்டாரா, இல்லை அதுதான் முக்கியம்னு ஓடி போயிட்டாங்களா, இல்லை என் வாழ்க்கையில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு 24 மணி நேரமும் நான் ஒரு இன்னொருத்தர் மேலே என்னுடைய அந்த ஒரு சிந்தனைகளை நான் வைக்கும் போது நான் என்ன கவனிக்காமல் விட்டுறேன். என்ன கவனித்தாலே போதும், நான் யாருங்கிறத தெரிஞ்சாலே போதும், நான் இந்த உலகத்தில் வேறு லெவலில் சாதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போது அதுக்குண்டான ரீடிங் மாதிரி தான் என்னோடது இருக்குமே தவிர, உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு வார்த்தைகளை வந்து எப்போ பார்த்தாலும் நான் வந்து சொல்ல மாட்டேன். சில சமயம் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளும் நான் சொல்லுவேன். அப்போ அந்த விஷயம்லாம் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயமும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? என்னோடய ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ஹீல் ஆகியிருக்காங்க. உட்காந்து அழுதுட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மயில் கத்துது பாருங்கள். அப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ரீடிங் மோஸ்ட்லி வந்து என்ன தெரியுங்களா? முருகன் முன்னாடி வந்துடுவார், சிவன் முன்னாடி வந்துடுவாங்க. எல்லா தெய்வங்களுமே வேறு ரிலீஜன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ அவங்க தான் இங்கே முன்னாடி வந்துடுவாங்க. என்னோட இது வந்து என்னென்னா கடவுள் பேஸ் பண்ணி அது மாதிரி தான் எனக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே என்னால் வந்து கார்டு நிறைய எடுத்து வச்சு வந்து அடுக்கி படிக்கலாம் வந்து எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து அப்படி வந்து ஒரு போலியாக ஒரு விஷயம் வந்து உங்களை ஒரு டோப்பமைன் க்ரியேட் பண்ண வச்சுட்டு சேனல் வளர்ச்சி அடையிறதுக்காக நான் வந்து உங்களை அப்படியே அழகாக வந்து ஒரு கதையை வந்து கட்டி உங்களை வந்து அப்படியே 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் நான் வீடியோ போட்டு உட்கார வச்சு பண்ணவும் முடியும். எனக்கு வந்து அப்படி வந்து எனக்கு வராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும் இல்லைங்களா? என்னால் இப்படி தான், எனக்கு இப்படி தான் வந்து கடவுள் சொல்லியிருக்காங்க, எனக்கு இதை பேச சொல்லியிருக்காங்க, எனக்கு டவுன்லோட் வருது. இல்லைனா வந்து மணிக்கணக்காக என்னாலலாம் பேச முடியுமா? ஓகேங்க, இன்றைக்கி வந்து ரீடிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி வந்து எந்த விதமான கைடன்ஸ் வந்து என்ன கடவுள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரியாலிட்டி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து மாறவும் முடியாது. காப்பி அடித்தா அது வந்து நிலைக்கவும் நிலைக்காது. எனக்கு என்ன கேப்பபிலிட்டியோ, என்ன கடவுள் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அந்த கோணத்தில் நான் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு எது வருதோ அவங்க செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். யார் இது? முருகன். முருகன் பிடிக்கும்னு சொன்ன முருகனே வந்துட்டார். ஸோ இன்றைக்கி வந்து முருகன் மெசேஜ் நம்ம எடுக்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்குங்க
லைஃபுங்கிறது கடவுள் வந்து அழகாக தான் கொடுத்துருக்காரு. நம்மளை படைக்கும்போது அழகாக சந்தோஷமான வாழ்க்கையாக ஒரு ஆரோக்கியமான உடலை தான் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம தான் தேவையில்லாத நிறையா வந்து எண்ணங்கள் தோன்றதெல்லாம் என்னோட தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து தப்பாக கனெக்ட் பண்ணி நெகட்டிவிட்டியை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறனால தான் நம்ம வாழ்க்கை இன்னும் மோசமாகுது. ஓகேவா? அதனால் தேவையில்லாத கவலை வந்து தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் எப்பயுமே. அதை உங்களை சரி பண்ணுற விதமாக தான் என்னோடய ரீடிங் மோஸ்ட்லி இருக்கும். என்னோடய ரீடிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முருகன் வேஸ்ட் பண்ணி, ஏன்னா மைண்டு கார்டு முருகன் தானே. மைண்டுனால தானேங்க இவ்வளோ பிரச்சனை. மைண்டு கொடுக்குற தாட்டுனால தானே. ஐயோ என்னால் இருக்க முடியல, என்னோடய பர்சனை காணோம், என் பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில, நல்லா பேசிகிட்டு இருந்தான் ஓடிட்டான், ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. எந்த உறவாக இருந்தாலுமே இதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது மைண்டு கார்டே முருகன் தான். அந்த மைண்டை சரி பண்ணக்கூடிய அந்த முருகன் யுகம் வந்தாச்சு. கலியுகம் வந்து ஓடப்போகுது, சத்திய உலகம் வந்து வரப்போகுது. அப்போ இன்னமும் வந்து நம்ம வந்து அப்படியே அந்த ஒரு காதல் அலைக்குள்ளேயே நம்ம மூழ்கி இருக்காமல் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும். அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் மூவ் நான் என்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணம் வந்து போக ஆரம்பிச்சிடணும். அட்வான்ஸ் ஆகிடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் கரண்ட்டில் எந்த விதமான பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறத வந்து சில ஸ்டோரி, இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, சில ஸ்டோரின்னு இதிலே ஒரு 3-4 ஸ்டோரி வந்திருக்கு. சரி, இது வந்து என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் சில பேர் வந்து கதைகள், எந்த கதைகளில் நிற்கிறீங்க, என்ன கதையில் இப்போ நீங்கள் புரியாமல் ஃபேஸ் பண்ணி போக முடியாமல் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? வாவ், என்னங்க இதே காடை வந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த காடை நேற்று வந்த காடு மாதிரியே இருக்குது. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கொத்தா விழுந்ததுனால கொஞ்சம் ஷஃபில் பண்ணி நான் எடுக்கிறேன். One, 2, 3, 4, 5. ஓகேவா? அப்படியே உங்க பாருங்க, இந்த கார்டு வருது. இப்போ ஏதோ ஒன்று ஹோல்டிங் பேக். அது சூப்பர். என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்கள் பார்ட்னருக்கு இப்போது உங்கள் மேலே ஒரு விருப்பம் வந்திருக்கு, ஒரு ஆசை வந்திருக்கு. திரும்ப வந்து ஏன்னா உங்களை விட்டுட்டு அவங்களால வந்து இருக்க முடியல. திரும்ப வந்து உங்களை தொத்திக்கணும், உங்ககிட்ட வந்து சேரணும். ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திரும்ப அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஜெமினி, லிப்ரா, அக்வேரியஸ் எனர்ஜி, வாட்டர் சைனாக இருக்கலாம். இது வந்து அக்வேரியஸ் எனர்ஜி. ஸோ வந்து ஏர் சைன்ஸ், இது வாட்டர் சைன் இல்லை, ஏர் சைன்ஸ். ஜெமினி, லிப்ரா, அக்வேரியஸ் எனர்ஜி. இதில் வந்து என்னென்னா, நிறையா வந்து சில பேர் உங்கள் பார்ட்னர் வந்து இது வரைக்கும் வந்து உங்களை விட்டுட்டு காணா போயிருக்கலாம். அவங்களே திரும்ப வந்து உங்ககிட்ட கெஞ்சக்கூடிய ஒரு டைம் வந்து வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களா வராங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து தள்ளி போயிருக்கலாம். உங்களை வந்து முடிவெடுக்கிற நேரத்தில் வந்து முடிவெடுக்காமல் அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு விஷயங்கள் முக்கியம்னு போயிருக்கலாம். உங்கள் பார்ட்னர் வேறு ஒன்று தான் முக்கியம், வேறு ஒருத்தவங்க தான் முக்கியம்னு இப்போ வந்து அதெல்லாம் எதையுமே வந்து தள்ளி போடாமல் ஒரு இன்டெசிசிவாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து ட்ராபேக் ஆகிருக்கு, நிறைய கஷ்டங்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் ஃபர்தராக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி அவங்க வராங்க. ஏன்னா இப்போ வந்து ரிஸ்க் எடுத்து வராங்க. ஏன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நம்ம கையில் காலை விழுந்தாவது நம்ம வந்து அவங்கள நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி
பார்ட்னர் டு பார்ட்னர் ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக இருக்குது, ஒரு ஃபோன் கால் இருக்குது. ஏன்னா ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தாங்க பாஸ்டில், அது வந்து அன்சேஃபாக போயிடுச்சு. அவங்களுக்கு சேஃபாக இருக்கும், அந்த இடம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தேவையில்லாமல் அவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், அவங்க அம்மா அப்பா பேச்சு, வேறு ஏதாவது உங்களை வேணான்னு தூக்கி போட்டு அவங்க அங்கே போயிருக்காங்க. பட் வந்து அந்த இடம் வந்து சரியானது இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு உங்களை வந்து தேடி வராங்க. நீங்கள் தான் முக்கியம்னு வராங்க. பழைய விஷயங்கள், அதாவது அவங்க தேடி போன எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு உங்களை சுற்றி வராங்க. உங்கள் மேலே ரொம்ப பாசப்பட்டுட்டு வராங்க. ஆசை பாசம் எல்லாமே இருக்குது. இப்போ திரும்பி வந்து உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எப்படியாவது நம்ம வந்து கெஞ்சி கூத்தாடியாவது அவங்கக்கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க. கண்டிப்பாக இது வந்து நடக்க போகுது. இது எனர்ஜி கார்டில் எப்படி ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த விஷயம் கேட்டோன்னே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? இப்போ எனர்ஜி கார்டில் வந்து எனர்ஜி ஹீலிங் வந்து போயிட்டுருக்குங்க. எனக்கு வந்து என்னோடய பிரச்சனை என்னால் தீர முடியல, அதுலேருந்து எனக்கு வெளியில் வர முடியல. நிறைய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, ஈவில் ஐஸு, பிளாக் மேஜிக்கு, ஸ்பெல் மேஜிக் இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் எனர்ஜி ஹீலிங் வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை போயிடுச்சுங்க, நல்ல வேலை கிடைக்கல, வேலையிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஆக மாட்டேங்குது, எனக்கு நல்ல ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, என்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் என்னோட நபர்கிட்டேருந்து வரல, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களோட பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணி உங்களோட பயத்தை போக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வர்றதுக்கு உண்டான பிளாக்கேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுற விதமாக எனர்ஜி ஹீலிங் வந்து போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க பிரம்ம முகூர்த்த எனர்ஜி ஹீலிங் பெய்ட் செஷன் தான். வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ராஜாவாக போகிறீங்க. இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரீடிங் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ராஜா. அது நீங்கள் லேடிஸ் பார்த்தாலும் நீங்கள் நமக்குள்ளே ஒரு அந்த ஜென்ஸு லேடிஸ் அதெல்லாம் தாண்டின ஒரு ரீடிங் தாங்க. இது எல்லாமே சோல் கனெக்ஷன் தான், இது ஆற்றல் தான், இது எனர்ஜி ரீடிங் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாங்க கிங்கு, நீங்கள் தாங்க குயினு. எல்லாமே பட்டாச்சு, எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ சேஃபாக இப்போ மெடிடேஷன்லாம் நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நல்லது எது கெட்டது எது, அப்போது எல்லா விஷயத்துலையும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும். நியாயம் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் எது நியாயம் எது அநீதி, யார் நமக்கு வந்து வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்போது வந்து கரெக்டாக சேஃபாக இது கரெக்டு இது தப்பு, அது யாராக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுவீங்க, சரியாக பண்ணேன்னா ஓகே, தவறாக பண்ணேன்னா தப்பு தான். அது வந்து எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதை வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் கிடையாது. ஏன்னா தப்புன்னா தப்பு தான். அது எனக்கு வலிக்கிற மாதிரி தான் உனக்கு வலிக்கும், உனக்கு வலிக்கிற மாதிரி தான் எனக்கு வலிக்கும், நான் நியாயமாக இருக்கேன் நீ நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பீங்க. ரொம்ப மரியாதை நிறையா உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட இந்த ஆக்டிவிட்டீஸை. ஏன்னா நீங்கள் கண்ணியமாக நடக்கிறீங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஓரளவுக்கு நல்லா சம்பாத்தியத்தோட நல்லா அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபாதர் ஃபிகராகவும் இருக்கலாம், அதில் ஒரு மெயின் ஃபிகராகவும் இருக்கலாம். நீங்கள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு மெயின் ஃபிகர், நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுப்பீங்க. ஒரு கண்ட்ரோலாக குடும்பத்தை வச்சுக்கிறதும் சரி. அரன் சவுண்ட், ஆம்புலன்ஸ் சவுண்ட், உள்ளே வந்து யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அல்லது ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை சரியாகி அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு ப்ரேயர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போது உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் உங்கள் ஃபேமிலியே இருக்கும். அப்போ வந்து கரெக்டான ஒரு கரெக்டாக அவங்கள கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது, ரொம்ப டிசிப்ளினான ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற தொழிலையாக இருக்கட்டும், அழகாக ஃபோக்கஸ் பண்ணுறது, குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்தணுமோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது, குழந்தைங்கள குடும்பத்தை அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்தாலும் சரி அல்லது வந்து லவர்ஸ் உறவுக்குள்ளே இருந்தாலும் சரி, ரொம்ப நீங்கள் வந்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஃபிகர்ஸ், எல்லாமே தெரிஞ்ச இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரூல்ஸ், இப்படி தான் ரெகுலேஷன்ஸ். அனாவசியமாக வந்து ஃப்ரெண்டுகளோட சுற்றுறது, ஊரை சுற்றுறது, நம்ம உடல்நிலை பாதிக்க மாதிரி ஏதாவது வந்து சாப்பிட்றது, அந்த டீ டோட்டலர் மாதிரி என்ன வச்சுக்கலாம், இதுதான் அளவு, இந்த லிமிட்டு தான், இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில வந்து சோஷியல் இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணால் கூட இதாங்க லிமிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். லேடிஸ்னால் கட்டுக்கோப்பாக அழகாக இந்த குடும்பம் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் அப்படின்னு அழகாக வந்து அந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பருங்க. ஏரிஸ் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி தான். இது என்ன ஸ்கில் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஒன்றா 10 ஆக்கிறதுக்கு, அதாவது பிரச்சனையே கிடையாது. ஒரு ரூபா கொடுத்தா அது 10 ரூபா ஆக்கிற மாதிரி ஒரு திறமைகள் நிறையா இருக்குது. பிரச்சனையெல்லாம் ரொம்ப அதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக இருக்கும், உங்களுடைய டெசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நல்ல ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் போடுவீங்க, ப்ராக்டிக்கலான பர்சன். இது இப்படி தான் இருக்கும், அப்படி தான் வந்து எல்லாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போகிற அந்த ஒரு அனுபவ பாடமும் கற்றுக்கிட்டனால நல்ல ஒரு ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துள்ள ஒரு பர்சனாக தான் இப்போ இல்லைனா கூட இனிமேல் இருக்க தான் போகிறீங்க. இப்போ சில பேர் இருப்பீங்க, இப்போ இல்லைனா கூட இனிமேல் உங்கள் லைஃப் அப்படி தான் போக போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மதிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ போகிறீங்க. இது வரைக்கும் என்ன மதிக்கவே இல்லைங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க நான் ராஜாவாக இருக்க போகிறேன், ராணியாக இருக்க போகிறேன்றீங்க. அந்த அறிகுறிலாம் இல்லைங்க. எனக்கு நானே வந்து சாப்பாட்டுக்கே வந்து போராடுற மாதிரி இருக்குது. குடும்பம் நடத்துறதுக்கே கடனை வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு வாழ்க்கையே ஏண்டா போகுதுன்னு இருக்கேன். நீங்கள் என்னென்னமோலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இல்லைனா கூட இனிமேல் அந்த மைண்ட் செட்டு மாறும் அப்படிங்கிற மைண்ட் செட் வைங்க. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மாறி நம்ம லைஃப் வந்து எங்கேயோ போகுங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக வந்து பணம் குறித்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து அந்த போராட்டம் மட்டும் வேண்டாம், புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று குறித்து ஏதாவது மனசில் போராடிக்கிட்டு ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை குறித்து யோசிச்சுட்டுலாம் இருந்துகிட்டே இருக்காதிங்க. நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி ப்ரெசென்ட் லைஃப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து மோசமாகிறதுக்கு உண்டான ரீசனே. மைண்டு கொடுக்குற அத்தனை தாட்டும் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்களை பிடிச்சிட்டே நீங்கள் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் இதை தான் நீ கேட்குறேன்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். திரும்ப இதே அடியே வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போது தேவையில்லை 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. வாழ்க்கையே சண்டை சச்சரவு வெளியிலேயும் நடக்குது, உள்ளே நடக்குது தான். உள்ள உங்களுக்கு போராட்டமாக இருக்குது, அதுதான் வெளியில் நடக்குது. வெளியில் நடக்கிறதே திரும்ப நீங்கள் திங்க் பண்ணி அந்த சைக்கிளில் திரும்ப ஒரு சங்கடமான ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே உங்களை நீங்களே மாட்டிக்கிறீங்க. யார் பிரச்சனையை கொடுக்குறா? நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன உள்ளே நினைக்கிறீங்களோ அதுதான் ஆப்போசிட்டில் வெளியில் நடக்குது. அப்போ எல்லாமே இங்கே அப்படி தான் நடக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து நினைக்கலாம், எனக்கு வந்து நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க நடக்கலைன்னா உங்களுக்குள்ளே இப்படி போராட்டமாக இருக்குது. நம்பவே மாட்டீங்களே நல்லது நடக்கும், கடவுள் என் கூட இருக்கார், என் வாழ்க்கை மாறுன்னு ஒரு நம்பிக்கை ஒரு 0.001% கூட உங்ககிட்ட இல்லையே. அப்போது எப்படிங்க நீங்கள் நம்பினா தானேங்க லைஃப் மாறும். இங்கே உங்களோட எண்ணங்கள் பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அமைதுன்னு எத்தனை தடவை நான் சொல்கிறது. ஒரே கார்டில் வாட் அ மிராக்கிள். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் ஆண் பெண் பேதம் கிடையாது, எதுனாலும் எம்ப்ரஸ் தான் சொன்னேன். பாருங்கள், எம்ப்ரரும் வந்தாச்சு, எம்ப்ரஸ். இது வந்து இந்த கன்ஃபியூஷன் தாங்க உங்களை ராஜாவாக ராணியாக ஆக்க விடாமல் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே நம்ம இன்னொருத்தட்ட போய் கேட்குறோம். ஒரு எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்த்தை கொடுன்னு சொல்லி நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்குறோம், எனக்கு வந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறோம், பிரபஞ்சத்தை எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. நீ தான் ராஜா, நீ தான் ராணி, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ராணி நீங்கள். அப்போ எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. சந்தோஷம் எல்லாமே இருக்குது. பணம், அபண்டன்ஸு, நில புலம், வாகனம், எது வேணுமோ உன்னால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அப்போ நீங்கள் தாங்க இங்கே எல்லாமே. அபண்டன்ஸ் இருக்குது, கேரிங் இருக்குது, ஆரஞ்சு ஒன்றை பாருங்கள், டெவலப்மெண்ட் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒன்றா வளர்ச்சியை நோக்கி போக போகுது. க்ரோத்து பயங்கர சக்ஸஸ் இருக்குது. எவல்யூஷன் ஒவ்வொரு பரிணாமத்தில் மாறி 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 இந்த கிங்காகவும் மாறுவீங்க, இந்த குயினாகவும் மாறுவீங்க. நான் ரெண்டுமே சொன்னேன், 2 கார்டுமே வந்திருக்கு. அப்போது மேஜராக இருக்கான கார்டில் 2 கார்டு இருக்குது. உங்களை தடை பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட சந்தேக புத்தி. வெளியில் வந்து அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை போணுச்சு, பாஸ்லாம் அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் வந்து எப்படி வச்சுருக்கீங்கன்னா நெகட்டிவாக லோ வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணுற ஒரு பிளேஸாக வச்சுட்ருக்கீங்க. லோ வைப்ரேஷன் எமிட் பண்ணுற ஒரு ஃப்ரீக்வன்சி பிளேஸில் நீங்கள் இருக்கும்போது ஹை வைப்ரேஷன் உள்ள இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எங்கே இருக்குன்னா இதெல்லாம் ஹை வைப்ரேஷன் கடவுள்கிட்ட இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் எப்படி போக முடியும்? இங்கே நீங்கள் இதுக்குள்ளே நிற்கிறீங்களா? இந்த வைப்ரேஷனுக்குள்ளே நிற்கும் போது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே உங்களால் எப்படி போக முடியும்? அதுதான் உங்களுக்கும் இதுக்கும் வந்து தடை பண்ணுற ஒரு விஷயம். உங்களை நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். என்னங்க எல்லாமே கிங்குன்னு வருது. இன்றைக்கி வந்து நீங்களே இப்போ வந்து அன்பை வந்து நிறைய வாரி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் நீங்கள். ஏன்னா வந்து அன்பால் நிறையா உங்களை வந்து நிறைய பேர் ஏமாற்றிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய இயல்பு மாறாது இல்லைங்களா. கிங்குக்கு வந்து நிறைய விஷயங்கள் அனுபவ பாடமாக இருக்கலாம். அப்போ வந்து அன்பை கொடுக்கறது வந்து என்னோட கடமை. நீ ஏமாற்றிட்டு போகிறேன்னா உனக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அது தெரியல, புரியுதுங்களா? அவங்களோட பிரச்சனையை நம்ம இதுக்கு போய் பார்க்கணும் இல்லைங்களா. யார் என்னை ஏமாத்தினாலும் அது வந்து நான் வந்து அன்பு கொடுக்கறதுல கொடுத்துட்டு தான் இருப்பேன். நியாயமாக இருக்கிற விஷயத்தில் நியாயமாக தான் இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி இமோஷ்னலாக பேலன்ஸ் ஆகிருப்பீங்க நீங்கள். அப்போ வந்து ஓவராக ஒன்றும் இல்லை. முன்னாடி அடிக்ஷனாக இருந்திருப்பீங்க, இப்போல்லாம் வந்து அடிக்ஷன்லாம் அதெல்லாம் அடிக்ஷன்லாம் இல்லை. வந்தால் பேசுறியா பேசு, பேசல என்ன போறியா
போ, அது உன்னோட பிரச்சனை இல்லைங்களா? உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு இமோஷ்னல் இம்பேலன்ஸ்னால என்னோட வாழ்க்கை வந்து தடப்பட்டு நீ வருவியா, போவியா, பேசுவியா, மாட்டியா அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டுட்டு என்னோட லைஃப்பை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக டபுள் மைண்டடாக வந்து என்னால் சந்தோஷம் இல்லாமல்லாம் வந்து அழுதுட்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நான் அன்பு கொடுக்குறேன், நீ அதை வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கோ, திரும்ப கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அது வந்து உன்னோட பிரச்சனை. அதோட பாதிப்பு வந்து என்னை வந்து மாற்றாது. ஏன்னா நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், நான் எனக்குள்ளே அன்பு கொடுத்துக்கிறேன், நான் வெளியிலையும் அன்பு கொடுக்குறேன். அந்த மாதிரி இமோஷனலாக பேலன்ஸ்டான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு லீடர்ஷிப் எல்லாத்தையுமே வந்து தாண்டி வந்துட்டீங்க. ஒரு பொறுமையாக இருக்கட்டும், பொறுத்து போகிறதா இருக்கட்டும், மற்றவங்களுடைய ஏன்னா ரொம்ப எம்பத்தட்டிக்கல் பர்சன்ஸ் தான், இமோஷனல் லெவலில் நிறைய அடி வாங்கியிருக்கீங்க. இருந்தாலுமே என்னோட கேரக்டர் நீ எனக்கு வந்து அன்பு கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து அன்பு கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிற அந்த கேரக்டர் கிடையாது. உன்னோட இயல்பு அப்படின்னா என்னோட இயல்பு இப்படி தான். அப்போது நான் நல்லவனாக இருக்கேன், அடி வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒன்று லெசன் தான். ஓகேங்களா? அப்போது நான் என்னோட இயல்பை மாற்றிக்கல. என்னால் வந்து இமோஷனலாக இப்போ பேலன்ஸ் பண்ண முடியுது. நான் எது மேலேயும் அடிக்ஷன் ஆகல, எது மேலேயும் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. நான் வந்து அன்பு கொடுத்தேன், அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அழுதுட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ வந்து சரிசமமாக வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, ஏன் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து என்னோடய லைஃப் பாதையில் வந்து நான் கடந்து போகிற விஷயங்கள் வந்து அதில் இதுவும் ஒன்றா இருக்குதுன்னு கடவுள் எழுதி வச்சுருக்காரு. ஓகே, இதையும் நான் கற்றுக்கணும்னு என்னோட விதியில் இந்த ஜென்மத்தில் எழுதியிருக்கு, நான் கற்றுக்கிறேன். அப்படியே வந்து என்னென்னா அப்படியே ஒரு பெருந்தன்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கிங்குக்கே உரித்தான ஒரு குவாலிட்டி. பெருசாக எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுளே ராஜாவே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, அது இருக்குது பிரச்சனை, வாய்க்கா வரப்பு சண்டை, குடும்ப சண்டை பிரச்சனை. ஆனால் வந்து கிங் வந்து என்ன தெரியுமா பண்ணுவார், மக்களை எப்படி காப்பாற்றலாம், நாட்டை எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கவலைப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து அவன் வந்து என்ன அடிச்சுட்டான், வாய்க்கா வரப்பு தகராறு, என்னோட நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து கிங்குக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு சின்ன மனிதர்களுக்கு இயல்பான இந்த சின்ன சச்சரவுகள் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவார், பெரிய பிரச்சனைகளே சால்வ் பண்ணுவார். நீ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குடும்ப சண்டைகளுக்காகவும் உறவு சண்டைகளுக்காகவும் அழுதுட்டு இருக்க, ஆனால் நீ யாருங்கிறதே வந்து உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னோட பவர் தெரிய வைக்கிறதுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் உனக்கு வருது. நிறைய பிரச்சனை வரும்போது தான் நீ கடவுளை தேடுவ. கடவுள் வந்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக உனக்குள்ளே அனுப்புவார். உனக்குள்ளே அனுப்பும்போது தான் தெரியும் நீ யார், நீ கடவுளோட குழந்தை, நீ தான் கடவுளே. அப்போது உனக்கு நீ தான் ராஜா, நீ தான் ராணிங்கிறது தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கஷ்டமே வருது. ஏன் வருது, எதுக்கு வருதுலாம் கேட்கக்கூடாது. இதுலேருந்து நான் எப்படி வந்து வெளியில் வரணும், இந்த கஷ்டத்துலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடவுள்கிட்ட கேள்வியாக கேட்கணும். சொல்லும்போது 25 கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேளுங்க, புரியுதுங்களா? நீங்கள் கேட்குற கேள்வியாக ஒரே மாதிரி கேட்டிருக்காம ஏன் வருதுன்னு கேட்காம நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், கடவுள் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு நம்ம தான் பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து முருகனோட மெசேஜ் எடுத்துடலாம். இல்யூஷனில் மாயையில் தான் போய் எல்லாம் மாற்றோம். ஏன்னா நமக்கே என்னன்னு தெரியல. பட் வந்து உங்கள் பர்சன் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து மாயைக்குள்ளே மாட்டியிருக்காங்க, மாய வலைக்குள்ளே மாட்டியிருக்காங்க. பட் இந்த வந்து ஒரு சிம்பனி கார்ட்டில் சொன்ன மாதிரி உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க. மாய வலைக்குள்ளே போய் மாட்டி நிறைய அடி வாங்கி உதவாங்கி உங்களோட அருமை பெருமையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களை தேடி வராங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் தான். அப்போது வந்து அதை டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா முருகனோட ஆசீர்வாதத்தில் இதில் சிம்பனி கார்டில் வந்த அதே மெசேஜ் தான். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி தான் வராங்க. ஏன்னா மாய வலையில் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அப்போது இனிமேல் வந்து இது ரியாலிட்டி கிடையாது, இது வந்து ஒரு மாய இல்யூஷன், இது பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான விஷயம் என்ன, உண்மையான அன்பு என்ன, இங்கே என்னடா உண்மை அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு கர்மாலாம் வந்து ரிசால்வ் பண்ணிவிட்டு உங்களை தேடி வராங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால் உங்களை தேடி வராங்க. அதனால் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்க போகுது. அதனால் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிங்கு குயின் தான் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயமே. உங்கள் பர்சன் வராங்க அப்படிங்கிற கன்ஃபார்ம் வந்துருச்சு. மை பார்ட்னர் கம்மிங்னு போடுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்க முருகனோட ஆசீர்வாதத்தில் அப்போது வந்து இதுக்கு தான் நம்ம பூ வைக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி, நம்ம எதுக்கு அழுகணும், நம்ம எதுக்கு யார்கிட்டையும் போய் யாசகம் பண்ணணும், நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லாக நானே ஃபுல்ஃபில்டான ஒரு சோல். எனக்குள்ளே எல்லா கம்ப்ளீஷனுமே இருக்குது. எனக்குள்ளே நான் முழுமையான ஒரு சோலாக உணரும் போது எனக்கு எல்லாமே கிடைக்கிது. கடவுள் தன்மையே எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் யார்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற விஷயம் இல்லை, பிரச்சனையை குறித்து அழுகணுங்கிற அவசியமே இல்லை. அப்போது இன்றைக்கி முருகனோட மெசேஜ் என்னென்னு பார்த்துலாமா? லாபம் உண்டாகும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து லாபம் அப்படிங்கும்போது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
அப்போது நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், அல்லது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கெரியர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஏற்ற ஃபேவராக வரும். நிறைய பேர் நான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன், அது எழுதியிருக்கேன், இது வேணும், அது வேணும், வேலை வேணும், இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வேணும், பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு அபண்டன்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. அதனால் வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க முருகனோடது. உடற்பயிற்சியால் உடல் உறுதி பெறுவது போல் தியானத்தால் உள்ளம் உறுதி பெறுவதோடு ஆத்மபலமும் உண்டாகும். அதனால் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்குங்க. ஏன்னா மெடிடேஷன் இல்லாமல் நம்மளை பற்றி அறியவும் முடியாது, அறிஞ்சிக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அடி வாங்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஞான பாதைக்கு வருவோம். ஞான பாதைக்கு வரும்போது ஆன்மீக பாதைக்குள்ளே வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னோடய பர்பஸ் என்ன, எனக்கு என்னவோ ஒன்று சோல் சொல்லுது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மெடிடேஷன் மூலமாக தான் நிறையா தெரியும். மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டுருங்க, தேவைப்படும் போது வாங்கிக்கோங்க. கரையாத பாவமும் கரையும். நம்ம பூர்வ ஜென்மம்ல நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம், அல்லது இந்த பாஸ்டில் இந்த ஜென்மத்திலே நிறையா தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா விஷயங்கள் தவறாக பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கரைஞ்சி போகும். முருகனை கும்பிட்டுட்டே வாங்க. வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரீடிங் வந்து ரொம்ப நல்லா போய்ட்டு இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சான்னு போடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் ராஜவசிய குங்குமம் கேட்டிருந்தீங்க. மினி பேக்கும் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. குபேரா காயினும் இருக்குது. இதெல்லாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து பிரச்சனை ரொம்ப இருக்குது, எனக்கு வந்து இந்த ரீடிங்கில் என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா பர்சனல் ரீடிங் போயிட்டுருக்கு. பர்சனல் ரீடிங் செப்பரேட்டாக நீங்கள் புக் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான ஸ்லாட் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்மளும் வாழுவோம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.